உலகக்கோப்பை கால்பந்து திருவிழாவின் ரவுண்ட் ஆஃப் 32 சுற்றில் நடப்பு சாம்பியனான அர்ஜென்டினா அணிக்கும் அறிமுக அணியான கேப் வெர்டே தீவுக்கும் இடையே நடந்த ஆட்டம் வெறும் கால்பந்து போட்டியாக மட்டுமல்லாமல் ஒரு போராகவே மாறிப்போனது. ஒட்டுமொத்த உலகமும் அர்ஜென்டினா எளிதாக வெற்றி பெற்றுவிடும் என்று கணித்திருந்த நிலையில் அந்த சிறிய தீவு நாடான கேப் வெர்டே கால்பந்து ஜாம்பவான் மெஸ்ஸிக்கே மரண பயத்தை காட்டிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஆட்டத்தின் 29வது நிமிடத்திலேயே மெஸ்ஸி தனது மாயாஜால கால்களால் ஒரு கோல் அடித்து அர்ஜென்டினாவை முன்னிலைப்படுத்தினார். இது உலகக்கோப்பை வரலாற்றில் மெஸ்ஸி அடிக்கும் 20வது கோலாகும். இதன் மூலம் கிலியன் எம்போபாவின் சாதனையை முறியடித்து அவர் புதிய வரலாறு படைத்தார். இருப்பினும் கேப் வெர்டே அணி சுற்றும் அஞ்சாமல் 58வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை சமன் செய்தது. ஆட்டம் கூடுதல் நேரம் வரை நீடித்தது. 92வது நிமிடத்தில் அர்ஜென்டினாவின் விசாண்டோரோ மார்டினஸ் கோல் அடித்த போதும் விடாக்கண்டனாக கேப் வெர்டே 102வது நிமிடத்தில் மீண்டும் ஒரு கோல் அடித்து 2-2 என சமநிலைக்கு கொண்டு வந்தது. இறுதியில் 111வது நிமிடத்தில் அர்ஜென்டினா வீரர் ரொமேரோ முட்டிய பந்து கேப் வெர்டே டிஃபெண்டர் மீது பட்டு எதிர்பாராத விதமாக 1 கோலாக மாறியது. இந்த ஒரு அதிர்ஷ்ட கோலால் அர்ஜென்டினா 3-2 என்ற கணக்கில் தப்பி பிழைத்து அடுத்த சுற்றுக்கு முன்னேறியது. இந்த போட்டியில் ஆட்டநாயகன் விருது வென்ற லியோனல் மெஸ்ஸி மிகுந்த பணிவோடும் நேர்மையோடும் தனது கருத்துக்களை பகிர்ந்து கொண்டார். உண்மையை சொல்ல போனால் இது எங்களுக்கு மிக கடினமான போட்டியாக இருந்தது. கேப் வெர்டே அணி ஏற்கனவே ஸ்பெயின் மற்றும் உருகுவே போன்ற ஜாம்பவான் அணிகளை வீழ்த்தியது ஒன்றும் தற்செயலானது அல்ல என்பதை இன்று நிரூபித்து விட்டார்கள். நாங்கள் முதல் கோல் அடித்தவுடன் நிதானமாக விளையாடலாம் என்று நினைத்தோம். ஆனால் அவர்கள் எங்களுக்கு கொடுத்த அழுத்தம் எங்களை நிலைக்குலைய செய்துவிட்டது. இது உலகக்கோப்பை நாக் அவுட் சுற்று. இங்கு எந்த அணியையும் பலவீனமான அணி என்று எடை போட்டுவிட முடியாது என்று மெஸ்ஸி வெளிப்படையாக தெரிவித்தார். உலகக்கோப்பையில் முதல் முறையாக களம் கண்டுள்ள கேப் வெர்டே அணி இந்த தொடரில் காட்டிய வேகம் ஒட்டுமொத்த உலகையே திரும்பி பார்க்க வைத்துள்ளது. குறிப்பாக அந்த அணியின் 40 வயது கோல் கீப்பர் வயது என்பது வெறும் இலக்கம் தான் என்பதை நிரூபிக்கும் வகையில் பல அதிரடி தடுப்புகளை செய்து மெஸ்ஸி படையினரை திணறடித்தார். நூலிழையில் தப்பித்த அர்ஜென்டினா அணி தனது அடுத்த சுற்றில் எகிப்தை எதிர்கொள்ள உள்ளது. இன்றைய ஆட்டத்தில் செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்த போட்டியில் அர்ஜென்டினா தனது ஆதிக்கத்தை செலுத்துமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.